வணக்கம். சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் துரைநிதி அவர்கள் தற்பொழுது மூளை செயலிழப்பு காரணமாக உயர் சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதலில் போதை மருந்து துரைமுருகன் அவர்களுக்கு கொடுத்தது யார், அந்த விசாரணை காவல்துறை நடத்தியதா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த கேள்வி எதற்காக எழுப்பப்படாமல் இருந்தது என்ற சந்தேகமும் நம்மால் பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் திமுக அரசு பதிலளிக்க முடியாமல் திணறியுள்ளது. முதலாவது கேள்வி, தற்பொழுது துரை தயாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு யார் போதை மருந்தை கொடுத்தார்? எத்தனை வருடங்களாக போதை மருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்? திமுகவின் ஆட்சியில் போதை மருந்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஏன்? கிட்டத்தட்ட போதை மருந்தால் பல குடும்பங்கள் நடுத்தெருவில் இருக்கிறது. உங்களது அண்ணன் மகன் என்ற காரணத்தினால் உயர் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகின்ற நீங்கள் சாதாரண ஏழை தாயின் மகன் போதைக்கு அடிமையாகி இருந்தால் அவரது வாழ்வாதாரமே நடுத்தெருவிற்கு வந்துவிடும். இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்ற கேள்வியையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார். எதிலெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை அனைத்தையும் திமுக அரசு செய்து வருவதாக குற்றச்சாட்டியுள்ளார் அண்ணாமலை அவர்கள். கிட்டத்தட்ட அவர் கூறுவது அனைத்தும் சரியாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் 2021 பிறகுதான் தமிழகத்தில் போதை, கஞ்சா, குட்கா, கொலை, கொள்ளை சம்பவம் இதை திமுகவில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அதிக அளவில் செய்ததாக வழக்கு பதிவுகள் அதிகமாக இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக பொம்மை அரசாக செயல்படுகிறது என்றும், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறாரா அல்லது முதல்வர் என்ற பெயரில் இருக்கிறாரா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். இதற்கெல்லாம் பதிலளிக்குமா அல்லது ஸ்டாலின் அவர்கள் கண் துடைப்பு போல் நாடகமாடி போதை தடுப்பு பிரிவை ஏற்படுத்தும் விதமாக அவசர சட்டத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி கைது நடவடிக்கை செய்வது போல் மறைமுகமாக போதை மருந்துகளை இனி விற்க தொடங்குமா என்பதையும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் துரை தயாநிதி அவர்கள் உடல்நிலை சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன், அதற்கான பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது உண்மையில் மகிழ்ச்சி அளிப்பதாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளையும் பகிர்ந்து வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.